சகோஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இன்னொரு வரலாறு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்த தேடி தான் வந்திருக்கோம். இந்த பாதையை அதிகமாக யாரும் யூஸ் பண்ணதே இல்லை. திருப்பரங்குன்றம் பார்க்குக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பாதை ஒன்று இருக்கும். அந்த பாதை வழியே போனால் குடைவரை கோயில் ஒன்று இருக்குது. பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில் இருக்குது. அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நாம் இப்போது இன்னொரு பாதை வழியாக வந்திருக்கோம். ஆனால் மெயின் பாதை இந்த வழியாக தான் வர வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே பார்க்குக்கு ரெண்டு சைடுமே இந்த பாதை இருக்குது. ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ரெண்டு சைடுமே இந்த பாதை ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம அந்த பார்க்குக்கு பின்பக்கமாக கூடி இந்த வழியாக வந்திருக்கோம். நம்ம இந்த குடைவரை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்த்த கிணறு ஒன்று இருக்குது. இது பாண்டியன் கிணறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே உள்ளே இருக்கிற குடைவரை கோவிலில் இருக்கிற சிலைகளுக்கு எல்லாமே இங்கே இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு போய் தான் அபிஷேகம் பண்ணுவாங்களாம். இது சுமார் 2000 வருஷம் பழமையான ஒரு தீர்த்த கிணறு. பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தீர்த்த கிணறு. ஆனால் இப்போது தண்ணி சுத்தமாக இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு போய் தான் உள்ள குடைவரை கோவிலில் இருக்கிற எல்லா சிலைகளுக்குமே அபிஷேகம் எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. இங்கேருந்து அப்படியே உள்ளே தான் போகணும். இப்போ பூட்டியிருக்காங்க. வாங்க உள்ளே எவ்வளோ தூரம் காட்ட முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த குடைவரை கோவில், அதாவது ஒத்தக்கடையில் இருக்கிற யானைமலையில் குடைவரை கோவில் ஒன்று பார்த்தோம். அதே மாதிரியே அந்த செவ்வக வடிவ அமைப்பில் தான் இருக்குது இந்த குடைவரை கோவில். இதுவும் பாண்டியர் காலத்தில், அதாவது கிபி 7-8ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதில் அர்த்தநாதீஸ்வரரோட சன்னதியும் அதுக்கப்புறம் வள்ளி தெய்வானைகளோட ஒரு புடைப்பு சிற்பங்களும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ உள்ளே பூட்டி இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். வாங்க. இதுதான் அர்த்தநாதீஸ்வரரோட புடைப்பு சிற்பம். இதுவும் இடுப்புக்கு கீழே சேதம் அடைஞ்சிருக்கு. பக்கத்தில் முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது. இதை சுற்றியுமே தமிழ் கல்வெட்டுகள் அதிகமாகவே பொறிக்கப்பட்டிருக்கு. இதை சுற்றியுமே ஃபுல்லாக அந்த குகை ஃபுல்லாகவே தமிழ் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு.
அதுக்கப்புறம் அர்த்தநாதீஸ்வரருக்கு அப்படியே வலது புறத்தில் இன்னொரு ஒரு குகை இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற தெய்வம் என்னன்றது தான் நமக்கு சரியாக தெரியல. பொதுவாக குடைவரை கோவில்கள் கட்டுறதில் பல்லவர்கள் தான் திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடியே பாண்டியர்கள் பல குடைவரை கோவில்களை சமணர்களுக்காகவும் முருகனுக்காகவும் நிறைய குடைவரை கோவில்கள் மதுரையிலேயே நிறைய அமைச்சு கொடுத்துருந்துருக்காங்க. அதில் ஒன்று தான் சமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குடைவரை கோவில் தான் இது. இந்த குடைவரை கோவிலுக்கு உமையாண்டாள் குடைவரை கோவில் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க மலையை கொடைஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு குடைவரை கோவில். இது பாண்டியர்கள், அதாவது முற்கால பாண்டியரான மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம், அதாவது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது போக இந்த மலையை சுற்றி நிறைய சமணர் சிற்பங்களும் நடராஜர் சிலை, அதுக்கப்புறம் விநாயகர் சிலை, இதெல்லாம் புடைப்பு சிற்பங்களாக பக்கத்திலே அமைச்சிருக்காங்க. இங்கே வாழ்ந்த சமணர்களோட சிற்பங்களையும் இங்கே புடைப்பு சிற்பங்களாக உருவாக்கி இருந்திருக்காங்க. இதெல்லாம் இந்த இடத்துல வாழ்ந்த சமண துறவிகளோட புடைப்பு சிற்பங்கள் தான் இது. ஆனால் முகங்கள் முழுக்க முழுக்க சேதமடைஞ்சிருச்சு. இது அதிகமாக பராமரிப்பு ஏதும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதால நிறைய சிலைகள் சேதமடைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிறது விநாயகர் சிலை. விநாயகர் சிலையிலையும் முகம் வந்து சேதமடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இடது பக்கத்துலேயும் சில சிலைகள்லாம் இருக்குது. இங்கே இருக்கிறது காலபைரவரோட புடைப்பு சிற்பம். அது எப்படி சொல்கிறேன்னா, பின்னாடி அவரோட வாகனமான நாய் இருக்குது. இதை வச்சு தான் சொன்னேன் இது வந்து காலபைரவரோட புடைப்பு சிற்பம் அப்படின்னு. இதுவும் ஒரு சேதமடைஞ்ச ஒரு நிலைமையில் தான் இருக்குது. இங்கே இருக்க நிறைய சிற்பங்கள் வெளியே இருக்கிறது எல்லாமே ஒரு சேதமடைஞ்ச நிலைமையில் தான் காணப்படுது. உள்ளே இருக்கிறது கம்பி கேட் போட்டு மூடி இருக்கிறதுனால கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் மிக முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்று. மதுரையில் சமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட குகைகள், குடைவரை கோவில்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுறது இந்த குடைவரை கோவில் தான். இது திருப்பரங்குன்றத்தில் சிறுவர்களின் விளையாட்டு பூங்காக்கு பக்கத்திலேயே ஒரு பாதை மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். அதில் கொஞ்சம் தூரத்தில் படி ஏறி வந்தோம்னா செவ்வக வடிவ குடைவரை கோவிலுக்கு நம்ம வந்துடலாம். இந்த இடம் இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்குது. இந்த இடம் மக்கள் கவனத்திற்கு இல்லாமல் தான் இருக்குது. நிறைய வரலாறு சம்மந்தப்பட்ட இடங்கள் மக்களால் மறுக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வரலாறு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி.